வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அதில சேட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று. அதில சேட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று. அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாடு அருகுபூத வேதாளம் அவையாட அருகுபூத வேதாளம் அவையாடு. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாடு. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாடு. வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவேணு. கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக. கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக. கதரு காலி போய் மீள விஜய நேர தேர் மீது கதரு காலி போய் மீள விஜய நேர தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும் கனகவேத கோடூதி அலை மோதும் கனகவேத கோடூதி அலை மோதும். உததி மீதி தேசாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் அருகோனே. உததி மீதி தேசாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் அருகோனே. உதயதாம மார்பான பிரபுடதேம மாராஜன் உதயதாம மார்பான பிரபுடதேம மாராஜன் உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே. வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலும். 13/5/2025 நெய்வேலி மற்றும் பல திருத்தலங்களிலிருந்து காசி யாத்திரையாக பெங்களூரு விமான நிலையம் நோக்கி 56 அடியார்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 4 நாள் பயணமாக காசி கயா திரிவேணி சங்கமம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. பெங்களூர் விமான நிலையத்தில் டெர்மினல் 2 டொமஸ்டிக்கு உள் நுழைவு பகுதிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். விமான நுழைவாயிலுக்குள் சென்று கேட் நம்பர் D21 நாங்கள் உள்ள வந்து
இப்போ எல்லோரும் நாங்கள் போயிட்டுருக்கோம் வாரணாசி ஃப்ளைட் ஏறுவதற்காக. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விமானத்தில் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கொஞ்சம் பேர் இப்படி விமானம் அற்புதமாக பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். வரிசையாக விமானங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நிறைய பறவை கூட்டமெல்லாம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது போல அற்புதமாக விமானத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு இண்டிகோ விமானம் பறப்பதை நன்மையில் போவதை பார்க்கிறோம். அற்புதமாக விமானங்கள் பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய சிவாச்சாரியார் குருநாதர் ஏறிக்கொண்டிருக்கின்றார். அடியார்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. வாங்க 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 வாங்க. சிவா சிவா சிவா. ஆகாஷ் விமானத்தில் ஏறியிருக்கோம். இப்போ மணி 11 மணி. வண்டி ஃப்ளைட்டு எடுக்க இருக்கிறார்கள். 11 மணி 1:20 PM-க்கு வாரணாசி சென்று அடையும். அங்கிருந்து நாங்கள் நாட்கோட் சத்திரம் ஆட்டோ வழியாக செல்ல இருக்கிறோம். வாரணாசி ஏர்போர்ட் இறங்கி கொண்டிருக்கிறோம். இறங்கி 13/5/2025 இப்பொழுது எல்லா நாட்கோட் சத்திரத்தில் எல்லா உடைமைகளை வைத்துவிட்டு பொறுப்பாக இப்பொழுது எல்லாரும் தேநீர் அறிந்துவிட்டு இப்பொழுது கங்கை கரையில் நாம் நிற்கிறோம். இன்று போட் கிளம்பி அடுத்த கங்கை கரையினுடைய மறுக்கரையில் கங்கைக்கு எதிராக இருந்து 3 முங்கி பாவங்களை எல்லாம் அம்மா நீ போக்க வேண்டும் என்று சொல்லி கங்கையிலே பாவங்களை எல்லாம் கழித்துவிட்டு ஒரு புண்ணிய ஆத்மாவாக திருநீர் இட்டு பூஜை செய்து இந்த 64 காட்டு என்று சொல்லக்கூடிய 64 கரையில் இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இப்போ பாருங்கள் புதுசாக இப்போது ஒரு கோயிலுக்கு வழி துவக்கியிருக்காங்க. மணிக்கட்காட்டில் ஒரு பகுதியை எடுத்து கோயிலுடைய வாசலாக இங்கிருந்தே விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறபடி வாசல் அமைத்து பிரமாதமாக இந்த 2 ஆண்டுகளில் இந்த பணி நிறைவேற்றப்பட்டு செய்து அற்புதமாக இருக்குது. அதற்கப்புறம் கோயிலுக்கு வருகை தருகின்ற அடியார்களுடைய வருகை மிக அதிகமாகி எப்பொழுதுமே கூட்டமாக இந்த கங்கை இருக்கிறது. இந்த வாரணாசியில் எப்பொழுதும் கூட்டம். வாரணாசி அல்லது வாரணாஸ் காசி அல்லது பனாரஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த நகரத்தில் பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாரும் பாதுகாப்பு சாதனமாகிய அந்த ஜாக்கெட்டை எடுத்து மாட்டிக்கங்க.
இப்போ கங்கைக்கரை மாலை இவருங்க கங்கா ஆர்த்திக்கு தயாராகிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த லைட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. மாட்டுறதுக்குள்ள கரை வந்து இறங்கி கையில எடுத்து திருப்பி வச்சுட்டு போயிருங்க. கங்கா ஆர்த்திக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. போட்டிங் நம்ம இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். புனித நீராடி கங்கையிலே புனித நீராடி சுவாமி தரிசனத்துக்காக மாலை விசாலாட்சி தரிசனத்துக்காக நாங்கள் செல்ல இருக்கிறோம். சூரியன் அற்புதமாக மறைகின்ற அந்த காட்சி நமக்கு தெரிகிறது. சூரியன் மறைகின்ற அந்த காட்சி அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. கங்கை கரையில் போட்டிங்லாம் போயிட்டு இருக்கோம். கங்கை மாலையில் பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கங்கா ஆர்த்திக்காக அந்த காட்சியையும் நம்ம பார்க்குறோம். போட் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இங்கே 64 வழிகள் என்று சொல்லக்கூடிய கங்கைக்கு இறங்கக்கூடிய வழிகள் என்று சொல்லக்கூடிய 64 காட் என்று சொல்வார்கள். அந்த 64 காட்டையும் இப்போ சுற்றி பார்ப்பதற்காக செல்கிறோம். எல்லாரும் ஜாக்கெட் போட்டுக்குவீங்களா ப்ளீஸ்? எல்லாரும் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. வாட்டர் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. என்ன காட்டு? இது घाट के नेम दशाश्वमेध घाट. दशाश्वमेध घाट. फर्स्ट टाइम राम की पिता अयोध्या, राम की पिता श्री राजा दशरथ इधर में 10 बार एक किया, अश्वमेध एक, इसीलिए घाट का नाम होना दशाश्वमेध घाट. 7:30 को गंगा आरती स्टार्ट होना. 7:30 की गंगा आरती स्टार्ट ஆகும். गंगा आरती दशाश्वमेध घाट. ஆமா ஆமா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு பாக்குறோம். கங்கா ஆரத்திக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ओ धीमा करो. इतनी रेड वाली घाट के नाम शीतला घाट. अब उनको बताओ. இரு அடுத்த காட்டு घाट के नाम शीतला घाट. என்ன காட்டு? शीतला घाट. शीतला घाट. मारियम्मा बोली नमस्कार. मारियम्मा बोली मारियम्मा नमस्कार. शीतला घाट. शिव गंगा. नेक्स्ट घाट के नाम अहिल्याबाई घाट. घाट के नाम अहिल्याबाई घाट. अहिल्याबाई होलकर इंदौर महारानी, जयंती महारानी अहिल्याबाई होलकर, उनके नाम से घाट बनेगा. बाबू समझ आ रहा है कि नहीं लोग? वो समझ आ रहा है कि नहीं? क्लियर है? बाबू आप गाइड करो को बता रहे हैं ना? इंग्लिश में बोलना है. போட்டிங் போயிட்டு இருக்கோம். 64 காட்டை சுற்றி காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். दरभंगा घाट बिहार महाराज. घाट के नाम दरभंगा घाट बिहार महाराज. दरभंगा घाट बिहार महाराजा का बिहार महाराज बलवंत सिंह महाराज, उनके नाम से घाट बनेगा. यदि घाट के नाम राममहल घाट. राममहल घाट. महाराणा प्रताप सिंह. महाराज प्रताप सिंह. महाराणा प्रताप सिंह. महाराज प्रताप सिंह घाट. चित्तौड़ महाराजा महाराणा प्रताप सिंह. அவங்க இடத்த வாங்கி கட்டி அவங்க வழியில வச்சிருக்காங்க. 64 घाट. அவங்க आपके பேர்ல. ऊपर में 64 देवनी माता गुड़ी. अब नहीं समझ आ रहा है. एक तन्नी बंदे. इसी घाट के नाम दरभंगा घाट. दरभंगा घाट. दरभंगा घाट. सॉरी. दरभंगा घाट.
दरभंगा घाट वेस्ट बंगाल ओमकारनाथ शास्त्री वेस्ट बंगाल ओमकारनाथ शास्त्री பத்ரிநாத் கோயில் வந்துச்சா? இனி வரல. पांडे घाट देखिए पंच पांडवर घाट महाभारत पंच पांडवर घाट पांच पांडु பஞ்ச பாண்டவர்களுடைய படித்துறை அதுதான் காட்டுன்றாங்க. அதான் பாபு பாண்டே காட் பஞ்ச பாண்டவர் காட். கப்பல் போட்டா இது என்னது பட்டம் வருது, யாரோ விடுறாங்க எங்க இருந்து பட்டம் பறக்கு. छत्रपति शिवाजी राजा घाट छत्रपति शिवाजी घाट राजा घाट बाबू राजा घाट हाँ घाट के नाम राजा घाट छत्रपति शिवाजी महाराज छत्रपति शिवाजी घाट पानी ऊपर है जो राजागढ़ लिखा हुआ है ना, जून जुलाई अगस्त जून जुलाई 3 महीने के लिए पानी ऊपर रहता है, लिखा हुआ है ना राजाघाट से पानी जंगल चला जाता है. ராஜாகாட் மலையில வரை போகணும். அந்த ராஜாघाट எழுத்துருக்கு அது வரைக்கும் ஒரு தண்ணி ஜூன் ஜூலையில். मानसरोवर घाट हिंदी एक्टर रेड वाली हिंदी एक्टर पट्टू कुमार एक्टर और अपने माता जी के नाम से बनवाया. केदार घाट सर केदार घाट ना इधर से रिटर्न करके बोर्ड इधर में लगा देता है. नहीं चाहिए सीधा इधर चलो. सही घुमा देता है. ஓகே அங்கே வேண்டான்ற நான் இப்படியே போ போதையா. அந்த ஹரிச்சந்திரா காட்டு மட்டும் பார்த்துக்கோ. இந்த ஒரு உணவு இருக்கிறது பாருங்க. ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரா காட் பாடி எல்லாம் எரிக்கிற இடத்த பாருங்க. सर सर बाय वॉक ओके स्टॉप बोर्ड इधर में बाय वॉक ओके के लिए ஹரிச்சந்திரா காட். இந்த பிணங்கள்லாம் எரிந்து இவங்கெல்லாம் முத்திக்கு போகிறதாக ஒரு ஐதீகம். ஆகவே பெருமானுக்கு இரவு அர்த்தச்சாம பூஜையில் இந்த சாம்பல் செல்வதாக தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று இந்த சுடலை பொடியை பூசிக்கொள்கின்ற சிவபெருமான் என்று அற்புதமாக காசியை நினைத்து தான் சுவாமி. இப்போ நம்ம கேதார் காட் என்று சொல்லக்கூடிய தமிழ் கோயிலுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கங்கை கரையிலே சிவலிங்க மூர்த்தம். அடியார் பெருமக்கள் இந்த கேதார் காட் என்று சொல்லக்கூடிய திருப்பனந்தாள் மடத்திற்கு சொந்தமான திருக்கோயில் நாம் போயிட்டுருக்கோம்.
தமிழ் கோயில் குளங்கரை. சிவ 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 கேதார் காட். மிக அற்புதமான அந்த காட்சி, அந்த இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். கங்கையில் இரவும் பகலும் சந்தித்து கொள்கின்ற அந்த காட்சியில் கேதார்காட் தரிசனம் செய்துவிட்டு பாடியார்கள்லாம் இறங்கி கொண்டு இருக்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அம்மா அம்மா அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் திருப்பி வீடியோ எடுங்க. அப்படி அப்படி எடுங்க. என்ன அப்படியே பார்த்து சிவாய நம்ம தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ரெண்டில்லை மந்தின் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, தென்தில்லை மந்தின் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா விதமான கங்கார்த்திக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. சிவா கங்கைக்கரையில் ஹரிச்சந்திரா காட். இங்கே இடங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் அமர்ந்திருக்கிறோம். இது வந்து கேதார் காட். இல்லை இல்லை எரிப்பாங்க. இந்த அடுத்த இது ரெடியாக இருக்குது. பிரேதம் இந்த தூக்கிட்டாங்க, சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டு கொண்டு வைப்போம். இங்கே எரிக்கிறது இங்கே ஒரு பெரிய கொடுப்பனை இருந்தால் தான் கண்ணங்களாக கிடைக்கும். அடுத்த பிரேதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? लाइफ जैकेट डालो, लाइफ जैकेट डालो, लाइफ जैकेट डालो. நீ யார் வரணும்? இப்பொழுது கேதார் காட் தரிசனம் செய்துவிட்டு போட் கிளம்புகிறது. இந்த அரிய காட்சியை நம்ம பார்க்குறோம். கேதார் காட் தரிசனம் செய்துவிட்டு அரிய அற்புதமான இந்த மாலை பொழுதில் கங்கா ஆர்த்தி, புனிதமான அந்த கங்கை நீர் இல்லாவிட்டால் நிலமில்லை. அந்த வகையில் நீரின்றி அமையாது உலகு. அந்த நீரை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற கங்கையை நினைத்து பிரார்த்தனை செய்வதுதான் கங்கா ஆர்த்தி. இந்த அற்புதமான இந்த நேரத்தில் கங்கை பூசை 7 மணியோ 7:30 ஆரம்பிப்பதாக சொல்கிறாங்க. அதை நாங்கள் போய் இப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். மணி 7,
ஆக 10 நிமிடங்கள் இருக்கின்றன. தென்னாடுடைய சிவனே போற்றி. அற்புதமான இந்த கங்கை கரையில் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். கங்கா ஆரத்திக்காக இங்கே தயாராக இருக்குது. இப்போ அந்த பக்கம் மணிகர்ணிகா காட்டிட்டு இந்த கோயில் இந்த பக்கம் அப்படி காட்டிட்டு அப்புறம் திருப்பி இந்த இடத்துக்கு வருவாங்க. பாருங்கள், 2 இடத்துல கங்கா ஆரத்திக்கு அடியார்கள் தயார் செஞ்சு வச்சுருக்காங்க. வருவாங்க. கங்கா ஆரத்தி அற்புதமான ஆமாம், அது மணிகர்ணிகா காட்டில் எரியும். அங்கேயே இருப்பாங்களா? அதான் மணிகர்ணிகா. 2 இடத்துல இருப்பாங்களா? அங்கே எரியும், இங்கே அதிகமாக எரியும். நம்ம ஏறின படிப்பு இதுவா? நம்ம ஏறின படிப்பு இது வெளியிலே காட்டு கூடியது. மேலே ஏறுறதுலாம் கிடையாது. மணிகர்ணிகா காட் போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வழியும் இந்த பக்கம் அற்புதமாக ஏற்பாடு செய்கிறாங்க. ஆமாம், இது வழியாக கோயிலுக்கு போகலாம். இந்த இருக்கு பாருங்கள், இது வழியாக கோயிலுக்கு போகிற வழி. கோயிலுக்கு இது வழியாக நம்ம போகலாம். பக்கத்திலே மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா காட்டினுடைய ஒரு பகுதியை வாங்கி தான் கோயிலுக்கு போகிற வழி ஏற்பாடு செய்திருக்காங்க. மணிகர்ணிகா காட் 24 மணி நேரம் எரியுமா? ஆமாம், பாருங்க, இங்கே தான் 24 மணி நேரம் எரியுமா கோயில். கங்கை கரை இது வழியாக நம்ம கோயிலுக்கு போக முடியும். அந்த பாதை தான் இது. கங்கை கரைக்கு இது வழியாக தான் நம்ம கங்கை கரை வழியாக கோயிலுக்கு செல்கின்ற வழி. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா காட்டு. இங்கே தான் பிணம் எரிப்பாங்க. இதில் ஒரு பகுதியை வாங்கி தான் இந்த கோயிலுக்கான இந்த பாதையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டு திரும்பி கங்கா ஆரத்திக்கு செல்கிறது. போட் திரும்பி கங்கா ஆரத்திக்கு செல்கிறது. மணிகர்ணிகா காட்டிலே பிணம் எரிகிறது. இங்கே இப்போ கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய இடம் ललिता घाट क्या महाराजा? नेपाल के महाराजा। हाँ, नेपाल के महाराजा। वाइफ के लिए नाम से घाट बनवाए ललिता घाट। नेपाल महाराजा मனைவி ललिता। नेपाल काठमांडू में पशुपतिनाथ का टेम्पल है ना? हाँ, पशुपतिनाथ टेम्पल இங்க ஒன்னு இருக்கா? काशी में टेम्पल है पशुपतिनाथ टेम्पल। हाँ, ये सामने वाला இதோ அதே மாதிரி கோயில் அமைப்பு இருக்கு பாருங்க. பசுபதி கோயில் மாதிரியே இருக்கு பாருங்க. சொல்றது नेपाल पर 50 kg बंगारम लगा हुआ है. பசுபதி கோயில் மாதிரியே இருக்கு. नेपाल இருக்க மாதிரி கோயில் பசுபதிநாத் கோயில். नेपाल இங்க பாரு. ஏத்தாப்ல नेपाल. அற்புதமான இந்த கங்கா ஆரத்தி நடைபெறும் இடம் ஆச்சியா. बोलो सबका हाथ अंदर है. கங்கா ஆரத்தி இந்த கொடையா வச்சிருக்காங்க இல்லையா? இந்த கொடையா வைத்திருக்க இடத்துல தான் ஆரத்தி நடக்கும். இதை இப்போ பார்க்க போகிறோம். கங்கா ஆரத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கேயும் கங்கா ஆரத்தி தான் நடக்குது. தெரியுதா? இந்த ஒரு ஐயா பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க.
இங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, தெரியுதா? இவருங்க அதே நேரத்தில் இவரும் காட்டிட்டு இருக்காரு, தெரியுதா? இதே நேரத்தில் இவரும் காட்டுறாரு. பாருங்க கங்கா ஆரத்திங்கன்னு ஒருத்தர் காட்டுறாரு பாருங்க. ஏன் அங்கே எட்டிக்கிட்டு பாக்குறீங்க சிவா? இங்கே ஒருத்தர் காட்டுறாரு பாருங்க கங்கா ஆரத்தி. என்னதுக்கு எட்டல்ல பாக்கணும்? கங்கா ஆர்த்தி தீபம் தெரிகிறது. சிவா அந்த பாருங்க பாருங்க, இதை தெரியுது பாருங்க, நல்லா தெரியுதா சிவா? நல்லா தெரியுது. கங்கா ஆர்த்தி அற்புதமாக கங்கா ஆர்த்தி தெரியுதா? நல்லா தெரியுது. கங்கா ஆர்த்தி இங்கும் காட்டப்படுகிறது கங்கைக்கு. காசி விசாலாட்சி தரிசனம் சக்தி பீடம். காசி விசாலாட்சி தேவி தரிசனம் नाटकोटे नगरத்தார். ₹30 का फोटो नहीं अलाउड है सर, बंद करियो। इधर सर